Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. பாகிஸ்தானில் நடந்த ஈரான் அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தை தற்போது தோல்வியடைந்திருப்பதாக முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரிஹரன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஹரி. தற்போது இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருக்கக்கூடிய பட்சத்தில் இதற்கான ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்? குறிப்பா அமெரிக்கா சைட்ல இருந்து என்னென்ன நிபந்தனைகள்லாம் வைக்கப்பட்டது? இதோடைய பின்புலத்தை நேர்களுக்கு சுருக்கமா சொல்லிடலாம். இந்த ஈரான் அமெரிக்கா இடையே ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் வந்தது. கிட்டத்தட்ட 5 வாரம் நீடித்த போர் 15 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். அதை நிரந்தரமா நிறுத்தறதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்றதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்ல சனிக்கிழமை நடக்கும் என்றும் சொல்லப்பட்டது. அது நடக்கவும் செய்தது. அமெரிக்க தரப்புல இந்த பேச்சுவார்த்தையை தலைமை தாங்கியது அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ். அதே போல காலிபாஃப் என்ற ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் ஈரானுடைய பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருந்தார். பாகிஸ்தான்ல இது நடைபெற்றது. கிட்டத்தட்ட 21 மணி நேரம் நடைபெற்றது. அந்த 21 மணி நேர பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு 2 தரப்பும் பத்திரிகையாளர்களை சந்தித்தாங்க. குறிப்பாக அமெரிக்க துணை அதிபர் பத்திரிகையாளர்கள்ட்ட சந்தித்த போது 21 மணி நேரம் நடந்தது. நல்ல விஷயம் என்னன்னா பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் கெட்ட விஷயம் என்னவென்றால் எந்த விதமான ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை அப்படின்னு உலகத்துக்கு அறிவித்தார். இது பலருக்கு ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. இல்ல நீங்க கேட்டது போல எதனால இந்த தீர்வு எட்டப்படலை அப்படின்னா அவர் அதற்கு விளக்கமா கொடுத்தது மேஜர் ஸ்டிக்கிங் பாயிண்ட். இதுல தீர்வு எட்டப்படாததுக்கான முக்கியமான காரணம் ஈரான் தற்காலிக அளவிலையும் சரி நீண்ட அளவிலையும் சரி நீண்ட கால அடிப்படையிலையும் சரி ஒரு அணு ஆயுதம் பெறத்துக்கான முயற்சியை கைவிடுவதாக தெரியவில்லை. இதுதான் இந்த பேச்சுவார்த்தை முறிவுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு அவர் விளக்கினார். இதுல நிறைய விஷயங்களை பேசினோம். ஆக்கப்பூர்வமாகவும் சப்ஸ்டான்டிவா இருந்ததுன்னு சொன்னார். ஆக்கப்பூர்வமானு சொல்லல, சப்ஸ்டான்டிவா இருந்ததுன்னு சொன்னார். ஆழமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது அப்படின்னு சொன்னார். ஆனால் இதுல தீர்வு எட்டப்பட முடியவில்லை. இது ஈரானுக்கு தான் கெட்ட செய்தி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இந்த இடைப்பட்ட நேரத்துல பல முறை மணிக்கு சில முறை நாங்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போடு கலந்து ஆலோசித்து பேசணும், அமெரிக்க வெளிவிவகாரத்துறை அமைச்சரோட பேசணும் அப்படின்னாரு. ஈரான் தரப்புலயும் அவங்க ஹெட் குவார்டர்ஸோட பேசியிருப்பாங்க. சோ இதெல்லாம் முடிந்த பிறகும் கூட பேச்சுவார்த்தை எட்டப்படலைங்க பார்க்கின்றோம். இதற்கான முயற்சிகள் இந்த அணு சக்தியை பற்றிய ஒரு உடன்பாடு எட்டப்படுறதுக்கான முயற்சி வருஷ கணக்கா நடந்திருக்கிறது. மாச கணக்கா இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி நடந்திருக்கிறது. அதுல ஏற்படாத ஒரு ஒப்பந்தம் இந்த 21 மணி நேர பேச்சுவார்த்தையில எட்ட முடியும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய காரியம்தான். அது நடக்கல அப்படிங்கறத நம்ம பார்க்கின்றோம். இந்த அணு சக்தியை பத்தி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஈரான் ஒரு நியூக்ளியர் த்ரெஷ்ஹோல்டு ஸ்டேட். அதாவது இந்தியா போன்ற நாடுகள், பாகிஸ்தான் போன்ற நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் அணு ஆயுதத்தை வச்சிட்டு இருக்கு. ஆனால் ஈரான் அணு ஆயுதத்தை பெறத்துக்கு ஒரு கட்டம் முன்னாடி இருக்கிறது. அதாவது அணு ஆயுதத்தை பெறத்துக்கான யுரேனியமை 60% செறிவூட்டி வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 450 கிலோ அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. அதை இன்னும் ஒரு கட்டம் போய் 90% செறிவூட்டினா ஒரு 10-11 நியூக்ளியர் பாம் அவங்க பெற முடியும். பெறாம வச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க நினைத்தால் அதை செய்திருக்க முடியும். ஆனால் பல காரணங்களுக்காக பெறாமல் இருப்பதே ஒரு டிட்டரன்ஸ். அதுவே நம்ம உலகம் நம்மளை பார்த்து பயப்படுதுங்கிற காரணத்துக்காகவும் பல்வேறு காரணங்களுக்காகவும் அவங்க பெறாம வைத்திருக்கிறாங்க. அதை முழுவதுமாக தடைப்பட்டு செய்யணும். அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியமும் பாம் தயாரிக்கிற அளவுக்கு இல்ல அதுக்கு பக்கத்து நிலையில இருக்கக்கூடிய 450 கிலோ யுரேனியத்தையும் ஈரான் கிட்ட இருந்து பெற்றிடணும். சர்வதேச பார்வையாளர்களுடைய மேற்பார்வையில பெற்றிடணும். ஈரானை இனிமே நாங்க அணு ஆயுதமே பெறத்துக்கான முயற்சியை செய்ய மாட்டோம், அணுசக்தியே செறிவூட்ட மாட்டோம் அப்படின்னு ஒரு கேரண்டியை உலகத்துக்கு கொடுக்க வைக்கணுங்கிறது தான் அமெரிக்காவுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் ஈரான் அதற்கு ஒப்புக்கொள்றதுக்கு தயாராக இல்லை என்பதுதான் இந்த டீலுடைய சாராம்சமா பார்க்கின்றோம். மற்ற இனங்கள்ல உடன்பாடு எட்டப்பட்டிருக்கா தெரியல. குறிப்பாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அது கிட்டத்தட்ட சோக் ஆகிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். அது இந்த போருக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு லெவரேஜா இருக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு தியரிட்டிக்கல் ப்ரொபோசிஷனாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த போருடைய விளைவாக
கிட்டத்தட்ட ஒரு 5 வாரமாக உலக பொருளாதாரத்துடைய ஒரு 20% எண்ணெய் போக்குவரத்து அவங்க தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம போன்ற சில நாடுகளுக்கு சில எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்கறத பார்க்கிறோம். இந்த பேச்சுவார்த்தை தோல்வியினால அது திருப்பியும் வந்து நிரந்தரமா மூடப்பட்டுருமா, இல்லை இந்த போரே மீண்டும் தொடங்குமா, டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை திருப்பியும் தாக்க தொடங்குவாரா, இல்ல இன்னொரு விண்டோ கிடைச்சு அவங்க மேலும் பேச்சுவார்த்தைகளை மறைமுகமாக உடன்பாடு எட்ட முடியக்கூடிய இனங்கள்ல தொடருவாங்களா அப்படிங்கறதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல டொனால்ட் ட்ரம்ப் இதை எப்படி எதிர்கொள்கின்றார், ஈரானிய அரசு இதை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கறதுலதான் நமக்கு தெரியும். பட் இப்ப நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, இந்த பேச்சுவார்த்தையில எந்த சுமூகமான உடன்பாடும் எட்டப்படவில்லை அப்படிங்கிறது தான். இதோடைய விளைவு, இதோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரியும். இந்த 15 நாள் சீஸ்ஃபயர்க்குள்ளேயே வந்து டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் கூட அவர் எச்சரித்திருந்தார், நாங்க சும்மா இருக்கோம்னு நினைச்சுக்காதீங்க, எங்களுடைய படைகள்லாம் ஈரானை சுத்தியேதான் இருக்கு, வீடு திரும்பிடல, நாங்க நினைத்தா துவம்சம் செய்வோம் அப்படிங்கிறார். அதுக்கு உடனடியா இறங்குவாரா, இல்ல இன்னும் கூட விண்டோ கிடைக்குமா பேச்சுவார்த்தைக்கு, இல்ல சில இனங்கள்ல மட்டுமே உடன்பாடு ஏற்றதுக்கு அப்படிங்கறதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல செய்யணும். இன்னொரு மேஜர் ஸ்டிக்கிங் பாயிண்டாக இஸ்ரேல் வந்து லெபனான்ல ஹெஸ்புல்லாவை தொடர்ந்து தாக்கி வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்த போதும் கூட இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்கின்றோம். அதை வந்து நிறுத்தணும், அதுவும் கூட இந்த சீஸ்ஃபயருக்குள்ள வரணும், இந்த ஒப்பந்தத்துக்குள்ள வரணும் அப்படின்னு ஈரான் வலியுறுத்தியது. பாகிஸ்தானும் கூட அந்த ப்ரொபோசலுக்கு துணை போனது. ஆனால் இஸ்ரேல் திட்டவட்டமாக இருக்கிறது, இல்ல அது தனி இது தனி, ஹெஸ்புல்லா எங்களுக்கு அச்சுறுத்தல், எங்க எல்லையிலேயே இருக்கிறாங்க, அதனால அந்த தாக்குதல்கள் தொடரும், அதை இதுக்குள்ள சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு தனியா வாஷிங்டன்ல ஒரு தனி பேச்சுவார்த்தை ஹெஸ்புல்லா மீதான தாக்குதலுக்கு பற்றி அதுல ஒரு தீர்வு எட்டப்படுறதுக்காக லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் தனி ட்ராக்ல அமெரிக்கா ஏற்பாடு செய்யறத பார்க்கின்றோம். அதெல்லாம் மேற்கொண்டு நடக்குமா இல்ல தடைப்படுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வரக்கூடிய நாட்கள்லயும் நிமிடங்கள்லயும் தான் பார்க்கணும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.